வணக்க மக்களே! அடுத்த பந்தயத்துக்கு பலமா ரெடி ஆகுறதுல இன்னைக்கு இன்னொரு நாளு. இவ்வளோ சொல்லிட்டு காஃபி பிஸ்கெட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கிரேவிங்ஸா இருந்ததுன்னு சொல்லிட்டு, ஆஃபீஸை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துட்டு, டாக்டர் சாய்ஸோட பீனட் பட்டர் வச்சு ஒரு பிரெட்டை போட்டு ஜிம்முக்கு செதறிட்டேன். இன்னைக்கு எம்டி ஸ்டொமக்கில் கார்டியோ பண்ணுறதுக்காக வயிறை க்ளீன் பண்ணிட்டு ஜிம்முக்கு வந்து பார்த்தா, ஜிம்மு திறக்கவே இல்லை. சரி திறக்க வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வாசல்லே வாட்ச்மேன் மாதிரி வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஜிம்மை திறந்தாங்க. ஜிம்முக்குள்ளே போயிட்டு ஷூவெல்லாம் மாட்டி எம்டி ஸ்டொமக்கில் கார்டியோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு 45 மினிட்ஸ் கார்டியோ நல்லா போனோம். அதுக்கப்புறம் வயிறு குவா குவான்னு சொல்ல எத்தனை போன பீனட் பட்டர் பிரெட்டை வச்சு கவா கவான்னு முடிச்சுட்டு, இன்னைக்கு ஒரு தொடக்கடி நாள். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு வார்மப்லாம் போட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு ஹெவி வெயிட்டில் தொடக்கடி போட ஆரம்பித்தேன். மார்னிங்கும் ஜிம்முக்கு வரதுனால ஈவினிங்கும் ஜிம்முக்கு வரதுனால எனர்ஜி பீக்காக இருப்பான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் தப்பு. ஓரளவுக்கு பீக்காக இருந்தான். ஜிம்முக்கு போகும்போது மணி 5, வெளியே வந்து பார்த்தா மணி 7:30. அதுக்குள்ளேயே சூரிய பகவான் வந்துட்டான். இதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு போய் பார்த்தா ரொம்ப நாள் முன்னாடி நம்மளுக்கு ப்ரோட்டீன் அனுப்பிச்சிருந்தாங்க. அது இப்போ தான் கைக்கு வந்தது. இதை ஒரு ஸ்கூப்பை போட்டு தூங்கி எழுந்துச்சி பார்த்தா மணி 3:30. இன்றைக்கி ஜிம்மை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்க போனால், ரொம்ப நாள் கழித்து ஜூஸ் குடிக்கிற மனிதன் மூஞ்சி இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள். என்னடா இதுன்ற மாதிரி கேட்டாப்புல. சரி அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போட்டு தான் வேலையே. அதுக்கப்புறம் நாளைக்கு பார்ப்போம்டா மக்களே.